ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிற இடம் 51 அடி உயரத்தில் ஒரே கல்லால் செய்யப்பட்ட தேவி கருமாரியம்மனுடைய சிலை. 108 திவ்ய தேசமும் ஒரே இடத்துல. பய உணர்வுகளை போக்கக்கூடிய பைரவர், அது மட்டும் இல்லாமல் நாக தோஷங்கள் நீக்கக்கூடிய சர்வகாரிய நாக சொரூபினி இருக்கக்கூடிய ஆலயமும் கோடி லிங்கங்களால் 163 அடி உயரத்தில் எழுப்பப்பட்டு வரக்கூடிய ஒரு ஆலயம். இது எல்லாமே இருக்கக்கூடிய இடம் தான் திருவடிசூலம். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்களும் என்னோட சேர்ந்து வாங்க, இந்த கோவிலுக்கு போகலாம். சிங்கப்பெருமாள் கோவிலிருந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குங்க இந்த திருவடிசூலம். நீங்கள் சிங்கப்பெருமாள் கோவில் வழியாகவும் வரலாம், இல்லை மகேந்திரா சிட்டி வழியாகவும் வரலாம். இந்த 2 இடமுமே ஒரே இடத்துல தான் கனெக்ட் ஆகும். அஞ்சூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க நீங்கள் கோவிலுக்கு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டில் இருந்தும் நீங்கள் வரலாம். செங்கல்பட்டுலேருந்து வெறும் 7 கிலோமீட்டர் தூரம் தான் திருவடிசூலத்திற்கு நீங்கள் வந்துடலாம். இப்போது நம்ம போயிட்டுருக்க ரூட்டு பார்த்திங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவிலிருந்து அஞ்சூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்து வழியாக தான் இந்த திருவடிசூலத்தில் இருக்கக்கூடிய கால பைரவர் கோவிலுக்கு போயிட்டுருக்கோங்க. இந்த கோவிலுடைய லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சிங்கப்பெருமாள் கோவிலிருந்து இப்போது அஞ்சூருக்கு வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் தூரத்தில் காலபைரவர் கோவில் வந்துடும். கொஞ்சம் தூரம் மட்டும்தாங்க இந்த ரோடு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா இருக்குது ரோடு. இங்கெல்லாம் ரோடு நல்லா இருக்குது பாருங்கள். இந்த போகிற வழியெல்லாம் எவ்வளோ இயற்கையாக அழகாக இருக்குது பாருங்கள் நீங்களும். நான் இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் சஞ்சீவினி மலையோடைய ஒரு பகுதியான ஔஷதகிரி மலைப்பயணம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முன்னாடி தயவு செஞ்சு பார்த்து ஓட்டுங்க, பயமாக இருக்குதுங்க. நம்ம போயிட்டுருக்க ரோடு பார்த்திங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவில் ரோடு. அங்கே இன்னொரு ரோடு தெரியுது பார்த்திங்களா, அது வந்து மகேந்திரா சிட்டி வழியாக வரக்கூடிய அந்த ரோடு. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிரும். இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் பார்த்திங்கன்னா திருவடிசூலம் வந்துடுங்க. இந்த எல்லா கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம போகிற ஃபஸ்ட்டு கோவில் எதுன்னு பார்த்திங்கன்னா காலபைரவர் கோவில். திருவடிசூலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடம் வந்து இதற்கு முன்னாடி திருவிடைச்சுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலப்போக்கில் அது மருவி திருவடிசூலம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இந்த திருவடிசூலத்தில் பைரவர் கோவில் மட்டும் இல்லைங்க, பக்கத்துலேயே தேவி கருமாரியம்மன் கோவிலும் இருக்குது. 108 திவ்ய தேசங்களும் இருக்குது. நான் அதை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போது தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் இந்த கோவிலுக்கு ஏற்கனவே போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா காலபைரவர் கோவிலுக்கு வந்தாச்சு. எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷனை பார்த்திங்கன்னா ஈச்சங்கரணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ச்சிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் கோவில் வந்துருங்க. பைரவர்னாலே நம்மளுடைய பயத்தை எல்லாம் போக்கக்கூடியவர்னு சொல்வோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிடிச்சிருக்கக்கூடிய கெட்டதை எல்லாமே அழிக்கக்கூடியவரும் இந்த பைரவர் தாங்க. இந்த மாதிரி லொக்கேஷனுக்கெல்லாம் மார்னிங் டைம் அல்லது ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா இந்த இயற்கையெல்லாம் நீங்கள் ரசிச்சுக்கிட்டே போகலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த இடம்லாம். என்னடா சுற்றி மலைப்பகுதியாக இருக்குது, கோவில் வந்து மலைக்கு மேலே இருக்குமான்னு நினைக்காதீங்க. நம்ம போக போகிற இந்த கோவில் வந்து மலையடிவாரத்துக்கு கீழே தான். இந்த கோவிலுடைய அமைப்பை நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு முறையாவது நம்மளும் இந்த கோவிலுக்கு போயிட்டு நேரில் பார்க்கணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கும் கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம கோவிலுக்கு கிட்ட வந்தாச்சு. நான் உங்களுக்கு அந்த அழகான வியூவை காட்டுறேன் பாருங்கள். சிவபெருமானுடைய 64 அம்சங்களில் ஒரு அம்சம்தான் இந்த பைரவ அவதாரம். பிரம்மதேவருக்கு தான் இந்த உலகத்தில் சிறந்தவர் அப்படிங்கிற ஒரு தலைக்கணம் ஏற்படும். அதனால் கோபம் அடைஞ்ச சிவபெருமான் என்ன பண்ணுவார், பைரவ அவதாரம் எடுத்து அவருடைய 5 தலைகளில் ஒரு தலையை கொய்திடுவார். நம்ம பார்த்துட்ருக்கிறது வராகியம்மன். சப்த கன்னியர்களில் ஒருத்தரவங்க தான் இந்த வராகியம்மன். பன்றி முகத்தோட 8 கரங்களோட இருப்பாங்க. திருமாலுடைய வராக அம்சம்னு சொல்லுவாங்க. நீங்கள் வராகியம்மனை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்துலையுமே தோல்வி அடைய மாட்டீங்க. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். பஞ்சமி திதிகளில் வந்து வராகியம்மனை வழிபடுவது மிகவும் சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க. இதுதாங்க மகாபைரவர் ருத்ர ஆலயம். இந்த கோவிலுடைய அமைப்பு பார்த்திங்களா, மலையடிவாரத்துக்கு கீழே அவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு தான் அங்கே இருக்கக்கூடிய வராகி அம்மனை பார்த்துட்டு வந்தாச்சு. சிங்க வாகனத்தில் பன்றி முகத்தோட 8 கரங்களோட சங்கு சக்கரம் ஏந்தி திருமாலுடைய வராக அம்சமாக இருக்காங்க. அடுத்ததாக வராகி அம்மனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நாகாத்தம்மன் நவகிரக சன்னதி மாதிரியே இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆனால் நாகாத்தம்மனுடைய சன்னதி தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்ததாக உள்ளே போகலாமா? கோவிலுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த கோவிலுடைய கொடிமரம் ஒரு விசேஷமானதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிலுடைய கொடிமரத்தை சுற்றிலும் அஷ்டதிக் பாலகர்களும் இருக்கிறதுனால இந்த கோவில் கொடிமரத்தை சுற்றி வர்றது நம்ம கிரிவலம் வந்ததுக்கு சமமாக சொல்கிறாங்க. இந்த கோவிலை சுற்றிலும் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாசகம் நிறைய எழுதியிருக்கும். இந்த வாசகம் பார்த்தீங்களா, பக்தனாக பயணிக்க வேண்டிய இடத்துல பதவி பட்டத்தை சுமந்து பழகாதேன்னு சொல்கிறாங்க. அதாவது கோவிலுக்கு வரும்பொழுது நீங்கள் ஒரு பக்தனாக மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொடிமரம் கிட்ட போக முடியாது. நான் வெளியில் போகும்போது உங்களுக்கு நான் கொடிமரத்தை சுற்றி காட்டுறேன். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பைரவரை பார்த்துட்டு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா தியான மண்டபம். இந்த சிவலிங்கம் இருக்குது இல்லையா, இதுக்கு உள்ளே தான் அந்த தியான மண்டபமும் இருக்குது. ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பைரவரை பார்த்துட்டு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவர் இருப்பார். இதுக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைரவரை பார்க்க போகணும். இந்த உள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவும் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். பயத்தை போக்குறவர் பைரவர் அப்படிங்கிறதுனால இந்த அமைப்பு, கருவறையுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கும். கதவெல்லாம் கிடையாது, 12 படிக்கட்டுகள் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். மேலே அந்த இடத்துல தான் பைரவர் இருக்கார். இந்த மாதிரி நம்ம ஸ்டெப்ஸு ஏறி போகும்போது பார்த்திங்கன்னா சிவலிங்கம் தெரியும். சிவலிங்கத்துடைய பின்பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா பைரவர் சிலை இருக்கும். இவர் பார்த்திங்கன்னா பாலகன் வடிவத்தில் இருக்கிறதுனால க்ஷேத்திர பால பைரவர்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா தேய்பிறை அஷ்டமி, பௌர்ணமி, கிருத்திகை, அமாவாசை இந்த நாட்களில் சிறப்பு வழிபாடு பண்ணுவாங்க. தீராத கடன் பிரச்சனை இருக்கிறவங்க தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு பஞ்ச தீபத்தில் விளக்கேற்றுங்க. அதாவது இழுப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் பசு நெய், இது எல்லாமே தனித்தனி அகலில் தனித்தனி தீபமாக நீங்கள் ஏற்றணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா ஏற்றாதீங்க. தனித்தனி தீபமாக 5 தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா தேய்பிறை அஷ்டமியில் உங்களுடைய தீராத கடன் பிரச்சனையும் தீரும், நீங்கள் நினைக்கக்கூடிய காரியமும் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம வெளியில் வந்தாச்சு. சாமுண்டீஸ்வரி அம்மனை பார்த்துட்ருக்கோம்.
பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பகவதி அம்மன் தாய் இருப்பாங்க. ஆனால் அந்த இடம் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்துச்சுங்க. அதாவது ஒரு பைரவருக்கும் ஒரு வாகனம் இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய காளை பார்த்தீங்கன்னா ருரு பைரவர் வாகனம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாமுண்டீஸ்வரி அம்மன். இது பைரவர் கோவிலுடைய கோபுரம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயரும் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்காரு. இது கோவிலுடைய வெளிப்பக்கம். பைரவர் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அந்த இடத்துடைய வெளிப்பக்கம் தான் அது. அந்த இடத்த சுற்றிலும் பார்த்திங்கன்னா அவருடைய வாகனங்கள் போட்டிருப்பாங்க. அப்படியே வெளிப்பக்கம் வந்தீங்கன்னா விநாயகர், முருகன் எல்லாரையும் நீங்கள் பார்த்துட்டே போகலாம். கிருஷ்ணருடைய சன்னதியும் இருக்குது. இந்த வெளிப்புறத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய சாமியை பார்த்துட்டே போகலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பூமாதேவியும் இருப்பாங்க. இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ளேருந்து வெளியில் வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி குபேரருடைய கோவில் இருக்குது. தியான மண்டபம் சொன்னேன் இல்லையா, அது இதெல்லாம் பார்க்கலாம். இப்போது இந்த கோவில் கோபுரம் ரொம்ப அழகாக இருக்குல்ல. தியான மண்டபம் சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள் ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி போவாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தியான மண்டபம் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய லக்ஷ்மி குபேரரை பார்த்துட்டு போகலாங்க. லக்ஷ்மி குபேரர் இது லக்ஷ்மி குபேரர் கோவில். அடுத்ததாக நம்ம அந்த தியான மண்டபத்துக்குள்ளே போகலாமா. சிவலிங்கம்குள்ளே சொன்னோம் இல்லையா அந்த தியான மண்டபம், இப்போ நம்ம அதுக்குள்ளே தான் போகிறோம். ஒரு சின்ன குகை மாதிரி தான் இருக்குது. ஒரு 5 ஸ்டெப்ஸு கீழே இறங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அழகான தியான மண்டபத்தை நீங்கள் பார்க்கலாம். தக்ஷிணாமூர்த்தி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாரும் தியானம் பண்ணுவாங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு போகலாம். இப்போ நம்ம வெளியில் போகலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்த வழிங்க. அதே மாதிரி இன்னொரு பாதை இருக்கும், அது வழியாக நம்ம வெளியில் வந்துடலாம். இப்போ நம்ம போயிட்டு வந்தது அந்த சிவலிங்கம்க்கு உள்ள. அடுத்ததாக நம்ம கொடிமரத்தை பார்க்க போகலாங்க. அதாவது இந்த கொடிமரத்தை சுற்றி வந்தால் நம்ம கிரிவலம் வந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொடிமரத்தை சுற்றிலும் பார்த்திங்கன்னா வாயு, குபேரன், ஈசானியன், இந்திரன், யமன், நிருதி, வருணன் சொல்லிட்டு அஷ்டதிக் பாலகர்களும் இந்த கொடிமரத்தை சுற்றிலும் இருக்கிறதுனால தான் இந்த கொடிமரத்தை சுற்றி வந்தால் நம்ம கிரிவலம் வந்ததுக்கு சமமாக சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ஒரு 2 ஊதுவத்தியை வாங்கிட்டு கொடிமரத்தை சுற்றி வந்துட்டு ஏற்றி அந்த இடத்துலையே வச்சுட்டு வந்தாச்சுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திருவடி சூலத்தில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலுக்கு வந்தோம். பைரவரை பார்த்து முடிச்சுட்டு வெளியில் போகிறோம். இந்த லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே இந்த கோவிலை சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா மலை தாங்க இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் போட போகிற அந்த 108 திவ்ய தேச கோவிலும் தேவி கருமாரியம்மன் கோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 2 கோவிலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம தேவி கருமாரியம்மன் கோவிலையும் 108 திவ்ய தேசமும் இருக்கக்கூடிய அந்த அழகான கோவிலையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பபாய்.